கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எச்சரிக்கையா இருங்கள். அதற்கு ஆதாரமான வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 34, 35. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இதை குறித்து தேவன் எச்சரிக்கையா இருங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி தேவன் எச்சரிக்கை செய்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யார் இந்த மெய்யான ஒளி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியா இருக்கிறாரு. ஆதியில தேவன் வெளிச்சத்தை தான் முதலாவது படைச்சாரு. ஏன்னா ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, முதலாவது ஒரு வெளிச்சம் உண்டாக்கட சொல்லிட்டு வெளிச்சத்தை தான் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருள் இருந்துச்சுன்னா நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. வெளிச்சத்தை எது கொடுத்தாருன்னா, நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுக்காக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. அப்போ தேவன் உண்டாக்குனதுல முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. இந்த உலகத்தில் மனுஷன் பாவ செயலில் தான் பிறக்கிறான். ஆதியில ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் இருளை அகற்றதா இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பின் வெளிச்சம் நமக்கு உண்டா இருக்கிறது. அப்ப தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வெளிச்சத்தை நாம எப்பொழுதும் இழந்து போகக்கூடாது. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் பார்த்தோம். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். எதற்காக இப்படி சொல்றாருன்னா, மனுஷனுடைய கண்ணு, அதாவது சரீரத்துல இந்த கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். எதுக்காகனா, நம்ம இந்த கண் மூலமா அநேக நல்ல விஷயங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த நல்ல விஷயங்கள் பார்க்கும்பொழுது அந்த கண்கள் மூலயமா அந்த நல்ல விஷயங்கள் பார்க்கறதுனால சரீரத்துக்கு ஒரு வெளிச்சம் எப்பொழுதும் இருக்கும். இப்போ கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது, அதாவது பாவத்தை இந்த கண் மூலயமா பார்க்கும்போது இந்த சரீரத்தில் என்ன ஆகுதுன்னா மாமிச இச்சை உண்டாகி நம்ம பாவத்துக்கு உள்ளாக்குது. அப்போ நம்ம கண் எப்பேற்பட்டதா இருக்குன்னா தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு இல்லைன்னா நமக்குள்ள பாவத்தை உண்டாக்கும். அந்த பாவத்தின் நிமித்தம் நம்ம சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். அது இருளை கொண்டு வந்துடும். நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை அது இல்லாதபடி செஞ்சிடும். நம்ம வேதத்துல தாவீதை பத்தி படிச்சிருக்கோம். தாவீது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவர் செஞ்ச தீமை அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத பாவத்தையும் கொலையும் செய்யற அளவுக்கு அவர் கொண்டு போச்சு. ஏன்னா அவர் உப்பரிகளை உலாவிட்டு இருக்கும்பொழுது பச்சைபால் அம்மா குளிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த அம்மா நிமித்தம் அவர் பாவம் செஞ்சார். அந்த பாவத்தின் நிமித்தம் அவர் வாழ்க்கையை கொலை செய்கிற அளவுக்கு அவர் தூண்டுச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த கண் மூலயமா செய்கிற பாவத்தின் நிமித்தமா அவர் கொலை செய்கிற அளவுக்கு இந்த பாவம் அவரை கொண்டு போச்சு. அதுக்கப்புறமா அந்த பாவத்தின் நிமித்தம் அவர் சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொண்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த பாவத்தை உணர்ந்து அதுக்கப்புறமா சங்கீதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியை நடத்தும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். நமக்கு பாவத்தின் இருளாக கர்த்தராகிய தேவனுடைய வசனம் வெளிச்சத்தை கொடுக்குறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை இருளை கொண்டு வராது, வெளிச்சத்தை கொண்டு வரும். நமக்குள்ள எப்பொழுதும் வேத வசனம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள எப்பொழுதும் தெளிவு இருக்கும். நமக்குள்ள எப்பொழுதும் பிரகாசமான மனக்கண்கள் இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வசனம் நமக்குள்ள இருக்காது. பாவம் வந்துச்சுன்னா நமக்குள்ள வசனம் இருக்காது. இப்போ வசனம் இல்லைன்னா நம்மளுக்குள்ள எப்படி இருக்குன்னா இருளாக தான் இருக்கும். நமக்குள்ள பிரகாசமான மனக்கண்கள் இருக்காது. அதனால கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த பாவம் செய்யறது மூலமா நமக்குள்ள சாபத்தை கொண்டு வரும். இந்த சாபமானது நம்ம மொத்த வாழ்க்கையும் இருளடைபடி செஞ்சிடும். அப்ப நம்ம எல்லாரும் அந்த பாவத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி, நம்ம வாழ்க்கை இருளுக்குள்ள கொண்டு போகாதபடி நம்ம எப்பொழுதும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம மண்ணுக்கண்கள் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கணும். இந்த கண்கள் தெளிவா இருந்தாதான் சரீரம் எப்பொழுதும் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால
நம்ம வாழ்க்கையில பாவத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம எப்பொழுதும் பரிசுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம இருளுக்குள்ளானவர்கள் அல்ல, சாபத்தின் பிள்ளைகளும் அல்ல. நம்ம எல்லாரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் சுற்றிலும் அந்தகாரம் மூடிக்கொண்டது. சுற்றிலும் பயங்கர இருள் இருந்துச்சு. காரணம், அவரை சுற்றிலும் பாவம் இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த பாவம் பண்ணல, ஆனாலும் சிலுவையில் இருந்தப்போ சுற்றிலும் பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் தன் முகத்தை மறைச்சுக்கிட்டார் இயேசு கிறிஸ்து பார்க்காதபடி. அதனாலதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அப்போ ஒரு மனுஷனை சுற்றிலும் இருள் இருந்தா அந்த இருளானது, அதாவது அந்த இருள் பாருங்க, பிதாவாகிய அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த இருள் மூலமா பிதாவாகிய தேவன் தன் முகத்தை மறைச்சு கொண்டாரு. அப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ளும் பாவம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த பாவம் வந்துச்சுன்னா இருள் கொண்டு வந்துடும், சாபத்தை கொண்டு வந்துடும். இந்த பாவம் நமக்குள்ள வராதபடி இந்த சுத்திகரிப்பு நாள்ல நம்ம எல்லாரும் சுத்திகரிச்சு நம்ம மனக்கண்கள் எப்பொழுதும் பிரகாசமுள்ள கண்களா வச்சிருக்கணும். நம்ம கண்ணு தெளிவா இருக்கும்போது நம்ம சரீரம் எப்பொழுதும் தெளிவா இருக்கும். வேதம் தான் நமக்கு வெளிச்சம். நமக்கு அது நமக்கு அது தீபமா இருக்கு சொல்லி நம்ம வசனத்தை படிச்சிருப்போம். அப்போ இந்த வேதம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்துச்சுன்னா நமக்குள்ள எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கொடி நன்றி செலுத்துக்கிறேன். ஒரு விஷயம் கண்கள் ஜெபிக்கலாங்களா? ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமே கர்த்தாவே. இந்த நாள் கூட கர்த்தாவே நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. எச்சரிக்கையா சொல்லி கர்த்தாவே. ஆம் ராஜா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுது வெளிச்சத்தை வைப்பீராக ராஜா. எங்கள் கண்கள் தெளிவாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் கண்கள் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுதும் ஏசப்பா அது பிரகாசமாக இருக்கும் கர்த்தாவே. எங்கள் இருள் அடையாதபடி செய்யும் ராஜா. ஏசப்பா, எங்களை ஒரு விஷயம் கூட பரிசுத்தம் பண்ணுங்க ராஜா. இந்த சுத்திகரிப்பு நாளுக்குள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்க சொல்லி கர்த்தாவே. ஏசப்பா, உங்களுடைய ரத்தம் எங்கள் பாவங்களுக்கு சுத்திகரிக்கிட்ட கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு புல்லும் புறமா சுத்திகரிக்கப்படுற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஏசப்பா, அந்த சுத்திகரிப்புல கலந்து கொண்டு அத்தனை பிள்ளைகள் கையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு கர்த்தாவையும் பரிசுத்தம் பண்ணுங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதிலே சொன்னீரே கர்த்தாவே. எங்களை ஒரு பரிசுத்தம் பண்ண போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் சாஷ்டாங்கமாக தொழுது கொள்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிற கர்த்தாவே. தம்மை தொழுது கொள்கிற யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பனா இருப்பேன் சொல்லி கர்த்தாவே. எங்க வாழ்க்கை கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனா இருப்பீராக ராஜா. இந்த நாலு கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை ஏறெடுங்க. நீ கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.